விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர்கிட்டலாம் போகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கூத்தாடி பின்னாடி போன வரத்துக்கு நாங்கள் ஒன்று தமிழர்கள் இன்னும் அவ்வளோ கேவலங்கிட்ட போய் எல்லாருமேலாம் இருக்க வரவங்களாம் கேவலம் கட்டவங்க உண்மைதானே. இல்லை கட்சின்றதோட ஒரு குடும்பம் மாதிரி நம்மளை பார்த்துப்பாங்க. அதனால் கண்டிப்பாக பெண்கள் நம்பி வர வேண்டிய ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் தான். ஏன்னா மற்ற இடத்துல அந்த பாதுகாப்போ இல்லை எதுவுமே கிடையாது. போனால் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் உட்கார முடியாது. இங்கே வந்து கண்ணியமாக இருப்பாங்க, பக்கத்தில் உட்காரலாம் நம்பி. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சகோதரி கணக்காக தான் பார்ப்பாங்க. அம்மா தங்கச்சி அக்கா அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லாத அளவுக்கு ஒழுக்கம் இங்கே இருக்குது. அதே போல் அறிவு வந்து கொட்டி கிடக்கும். சரிசமமாக பார்க்குறாங்க, சமமான வாய்ப்பு கொடுக்குறாங்க. தேர்தலில் அரசியலில் ஏற்ற இடத்துல சட்டத்தை ஏற்ற இடத்துல பெண்களால் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. பெண்கள் குடும்பத்தை ஆள முடியுது, நாட்டை ஏன் ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வை தட்டி எடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். எந்த கட்சி கூட கூட்டணி இல்லாமல் எந்த தேசிய திராவிட கட்சிகள் கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றாரு. பெண்களோட மக்கள் தொகையும் ஆண்களோட மக்கள் தொகையும் ஏறத்தாழ வந்து நமக்கு சமமாக இருக்கப்போ அதிகாரம் அப்படின்னு பார்த்தா அது பெண்கள்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா யாருமே அதை கொடுக்கல. திமுக நாங்கள் பெண் உரிமை வாங்கி தந்தோங்கிறதுல அவங்க அரசியல் வாய்ப்பு வந்து 8 விழுக்காடு தான் கொடுத்துருக்காங்க. அதே ஒரு பெண் அரசியல் தலைவரை கொண்ட கட்சி அதிமுகவில் வந்து 12 விழுக்காடு தான் அரசியல் வாய்ப்பு பெண்களுக்கு இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் 50 விழுக்காடு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுது. அரசியல் வந்து மனுஷங்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லா உயிருக்கும் சொல்லி காமிக்கிறது இங்கே தான் நினைக்கிறேன். விளம்பரத்துக்காக ஒரு வேளை சீமான் அவர்கள் பண்ணுறாரோ அந்த 50 விழுக்காடு அதெல்லாம். தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, புதுசாக கூட நிறைய கட்சிகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி நாம் தமிழ் பக்கம் நீங்களாம் வரீங்கல்ல, எதனால் வரீங்க? நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது. பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே மட்டும்தான் உறுதி செய்யப்படுது. இன்னொன்று, பெண்களுக்கான மரியாதை, சுயமரியாதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தன்னம்பிக்கை எல்லாமே இங்கே மட்டும்தான் கொடுக்கப்படுது. அதனால் பெண்களின் படை வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி இன்னும் வேகமாகவே முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஏன் பெண்கள்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த இலவசங்களை கண்டு போய் வாக்குறுதிகளை நம்பாமல் நம்மளும் ஒரு சுயமரியாதையோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விரும்புகிற பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் வரணும். நிச்சயமாக. என்னக்கா இந்த கட்சியில் தனித்துவம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வரணும் அப்படின்னா? சரிசமமாக பார்க்குறாங்க, சமமான வாய்ப்பு கொடுக்குறாங்க. தேர்தலில் அரசியலில் ஏற்ற இடத்துல சட்டத்தை ஏற்ற இடத்துல பெண்களால் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. அந்த வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்து முன்னிலைப்படுத்தி எல்லாமே செய்ய வைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் போதுமே. இப்போ சாதாரண பெண்கள் நிறைய பேர் அரசியலை கவனிக்க மாட்டாங்கக்கா. அவங்களாம் மாற்றம் போது இதுக்கு முன்னாடி சீமான் அவர்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ மாற்றம்ன்ற இடத்துல இன்னொரு புதிய கட்சியும் வந்திருக்கு. அதுமாரி ஒரு எளிமையான மனிதர்கள்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், பெண்கள்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த கட்சியை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அந்த புதிய கட்சியிலையும் பெண்கள் இருக்காங்க. எப்படி இருக்காங்கங்கிறத முதல்ல பார்க்கணும். அதாவது புரிதல், அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்வியல். அதை புரிஞ்சு அதை கற்று கொடுத்து அதுக்கப்புறம் களமாட வைக்கிறதுங்கிற ஒரு தனித்துவம் மிக்கது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். அதனால் நாம் தமிழர் கட்சியை தான் நோக்கி எல்லாரும் பெண்கள் எல்லாரும் வரணும். அறிவாயுதம் ஏந்தி போராடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் வரணும். அக்கா, பெண்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும்? திராவிடமும் ஆரியமும் பெண் விடுதலை, பெண் உரிமைன்னு பேசுது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் பெண் உரிமை என்ன, பெண் விடுதலை என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியுது. நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஏடிஎம்கேல இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னா சாப்பாடு தொகையெல்லாம் கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து கிளை பொறுப்பாளராக மகளிரில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது அது மாற்றா ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் மாற்றா நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியில் அண்ணா பேசுகிற காணொலியில் பார்க்கும்போது பெண் உரிமை, பெண் அடிமைத்தனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாரு. வரலாறுலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம வந்து ஒரு கூலிக்காக தான் நம்ம இங்கே வேலை செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தமிழராக இருக்கேன், ஆனால் திராவிடன்னு சொல்லி ஒரு முகமூடி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ என்னென்னா, சரிபாதி பெண்களுக்கு வேட்பாளராக சரிபாதி பெண்களுக்கு கொடுக்கும்போது இங்கே அரசியல்படுத்தப்படும் போது பெண்கள் குடும்பத்தை ஆள முடியுது, நாட்டை ஏன் ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வை தட்டி எடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதனால தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிட்ருக்கோம். நன்றி நன்றி நன்றி. சகோதரி, எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் இருக்குது. குறிப்பாக ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு பெண்கள் வரணும், உங்களை மாதிரி இளம் பெண்கள்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு தான். ஏன்னா மற்ற இடத்துல அந்த பாதுகாப்போ இல்லை எதுவுமே கிடையாது. போனால் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் உட்கார முடியாது. இங்கே வந்து கண்ணியமாக இருப்பாங்க, பக்கத்தில் உட்காரலாம் நம்பி. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சகோதரி கணக்காக தான் பார்ப்பாங்க. அம்மா தங்கச்சி அக்கா அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அதுதான் முக்கியம். அது இங்கே எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் இங்கே வந்து இது மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அத்துமீறது எதுவுமே கிடையாது. என்ன சொல்கிறது, ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. மது அருந்திட்டு வர்றது எதுவுமே கிடையாது. ரொம்ப இதுவாக டீசெண்டாக நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். வேறு நீங்கள் இந்த கட்சியில் பார்த்து வியந்தது, என்னப்பா எந்த கட்சியில் இல்லாததெல்லாம் இங்கே பார்க்குறமே அப்படின்னு எதனா வியந்த விஷயங்கள் இருக்குது? பேச்சாளர்கள்
எல்லாம் தெளிவாக பேசுகிறாங்க, வரலாறு தெரிஞ்சு பேசுகிறாங்க. அது இங்கே நீங்கள் பார்த்த பேச்சாளர்களில் நீங்கள் பார்த்து வியந்த ஆகச்சிறந்த கருத்து எதுனா? கருத்தா பேச்சாளரா? பேச்சு இல்லை கருத்து, பேச்சாளர்களை கேட்கல. இந்த கருத்தை நான் எங்கேயும் கேட்டதில்லை, இல்லை இந்த கருத்தில் இது வரையும் யாரும் பேசுனதில்லை, அந்த மாதிரி. நானும் விவசாயம் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்குமே சில விஷயம் தெரியாது. இப்போ தான் அப்பா சீமன் சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மண் நம்மளுக்கு இது மாநாடு போடுறது, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, அது எல்லோரும் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆடு மாடுகளுக்கான மாநாடு தேவையானது தான். அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது தானே இருக்குது. அரசியல் வந்து மனுஷங்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லா உயிருக்கும் சொல்லி காமிக்கிறது இங்கே தான் நினைக்கிறேன். பெண்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வரணுமா வரக்கூடாதா? இல்லை வரணும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா பெண்களுக்கான உரிமை அப்படின்னா வந்து நாம் தமிழில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் தாராளமாக வரலாம். நம்ம வீடு மாதிரி எல்லாத்தோடையும் பழகலாம். ஒரு சொந்தமாக எல்லாருமே நம்மளை டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஒரு அந்த மாதிரியான ஒரு கட்சின்றதோட ஒரு குடும்பம் மாதிரி நம்மளை பார்த்துப்பாங்க. அதனால் கண்டிப்பாக பெண்கள் நம்பி வர வேண்டிய ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இப்போது எல்லா பெண்களும் சொல்கிறது இந்த பாதுகாப்பை முதன்மைப்படுத்துகிறீங்க. பாதுகாப்புனா அதுக்கு வீட்டிலே இருக்கலாம்ல, அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சிக்கு வரணும்னா வெறும் பாதுகாப்பு அதுக்காக மட்டும்தான் வரணுமா? இல்லை, பாதுகாப்புன்றது பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கணும்ல. பெண்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமான பாதுகாப்புன்றது சமூகம் கட்டமைக்கணும் இல்லையா? அது இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க. அது எப்படின்னா இப்போ ஒழுங்கு இருக்கு இல்லையா? ஒழுங்கு எல்லாருக்கிட்டமே இருக்கும். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒழுங்கு இருக்கும். அது மற்ற கட்சிகளில் பார்க்க முடியாது, வாய்ப்பில்லை. நன்றி நன்றி. பெண்கள் ஏன் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும்னா, மற்ற கட்சிகள் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் நாங்கள் தான் பெண் விடுதலை வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் சீஃப் ஏஜென்ட் பெண் விடுதலைக்குன்னு பேசுவாங்க. ஆனால் பெண்களோட மரியாதை அங்கே இருக்காது. அதனால் அவங்க பார்க்குறாங்க எங்கே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. 50 விழுக்காடு சம வாய்ப்பு கொடுத்து எல்லா மேடைகள்லையும் பெண்களையும் சரிசமமாக ஏற்றி அந்த பெண்களுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை எல்லாமே இங்கே இருக்கிறதா பார்க்குறாங்க. அதே மாதிரி கொள்கை ரீதியாகவும் இத்தனை நாள் இப்போ பார்த்திங்கன்னா திமுக நாங்கள் பெண் உரிமை வாங்கி தந்தோங்கிறதுல அவங்க அரசியல் வாய்ப்பு 8 விழுக்காடு தான் கொடுத்துருக்காங்க. அதே ஒரு பெண் அரசியல் தலைவரை கொண்ட கட்சி அதிமுகவில் 12 விழுக்காடு தான் அரசியல் வாய்ப்பு பெண்களுக்கு இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் 50 விழுக்காடு கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்ராக்ட் பண்ணுது. நம்மளுக்கு ஒரு மரியாதை, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கும் போது அவங்க தானாக ஒரு விளம்பரத்துக்காக ஒரு வேலை சீமான் அவர்கள் பண்ணுறாரோ இந்த 50 விழுக்காடு அதெல்லாம் இல்லை, விளம்பரத்துக்காக பண்ணால் உங்களுக்கு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு தடவை 2 தடவை பண்ணிட்டு நிறுத்தியிருக்கலாம். அவர் விளம்பரம் இல்லை, அவர் யார் சொன்னாலும் அவருக்கு சமமாக ஆணும் பெண்ணும் சமமாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் அதை சம வாய்ப்பு பெண்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிறதுல அவர் என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அதை யார் சொல்லி அவர் மாற்றலை, இனிமேலும் மாற்ற போகிறது விளம்பரத்துக்காக இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கீங்க, 4 தேர்தலில் கொடுத்துட்டாரு 50 விழுக்காடு, இன்னும் கொடுப்பாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி எந்த கட்சி கூட கூட்டணி இல்லாமல் எந்த தேசிய திராவிட கட்சிகள் கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னார், அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றாரு. அதே மாதிரி தான் இது இருக்கும். நன்றி நன்றி. அக்கா, பெண்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியை தேடணும்? பெண்கள் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே பெண்கள் ஏறத்தாழ சம அளவுங்கிறத விட கொஞ்சம் கூட தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான அதிகாரத்தை பேசுகிறதுக்கு எல்லா ஆண்களால் மட்டும் முடியாது. அது பெண்கள் தான் பேசணும். இப்போ பாதி பேர் பாதிக்கு மேலே பெண்கள் இருக்காங்க, பாதி பேர் ஆண்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஆண்களுக்கான அதிகாரத்தை பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பெண்களுக்கான அதிகாரத்தை பேசுறதுக்கு இது வரைக்கும் எந்த கட்சிகளுமே இல்லை. பார்த்தாக்கா ஏதாவது இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவங்களாம் பேசிட்டு தானே இருந்தாங்க. ஆமாம், அவங்க ஒரு ஆள் இருந்தாங்க. இருந்ததில் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. இப்போது ஒரு இடத்துல 10 பேர் இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கிறதுக்கும் நமக்கு வேறுபாடு இருக்குது இல்லையா? அப்படிங்கிறப்போ இங்கே பெண்களோட மக்கள் தொகையும் ஆண்களோட மக்கள் தொகையும் ஏறத்தாழ நமக்கு சமமாக இருக்கப்போ அதிகாரம் அப்படின்னு பார்த்தா அது பெண்கள்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா யாருமே அதை கொடுக்கல. இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 117 பெண்கள் 117 ஆண்களை தான் சமமாக தான் நிறுத்துகிறோம். அப்படிங்கிறப்ப எங்களுக்கான அதிகாரத்தை, எங்களோட சிக்கல் என்ன அப்படிங்கிறத எங்களாலே சொல்ல முடியும். இன்னொன்று, பெண்கள் இயல்புலேயே தாயுள்ளம் அப்படிங்கிறதுனால எல்லாருடைய சிக்கலை எளிதால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு ஆண்கள் அந்த சிக்கலை சரி செய்கிறத விட பெண்களாலையும் இது முடியும். அதுதான். நன்றி நன்றி. சகோதரி, எவ்வளோ கட்சிகள் இருக்குது, புதுசாக நம்ம விஜய் அவர்கள் கட்சி கூட இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்கல்ல, எதனால்? நான் புதுசாக இன்றைக்கோ நேற்று சேர்ந்துட்டேன். நான் ஏற்கனவே 3 வருடங்களாக பயணிச்சுட்டு தான் இருக்கேன். திடீர்னு போய் அவர் கட்சி தொடங்கினார்னு சேர்றதுக்கு அவர்கிட்ட இங்கே இல்லாததான் அங்கே என்ன இருக்குன்ற கேள்வி வரும். இல்லை, இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இல்லை, அங்கே என்ன இருக்குது, ஒரு ஒழுக்கம் கிடையாது அவங்ககிட்ட.
அங்கே இருக்கிற யாருமே பார்த்தா எப்படி சொல்கிறது, அங்கே இருக்க அவங்களோட உறுப்பினர்களை பார்த்தா மனுஷங்க மாதிரியே இருக்குது. இது குரங்கு கடிச்சு வைக்கிற மாதிரிலாம் புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கொள்கை தலைவரை பற்றி தெரியலை, ஒரு கொள்கை என்னன்னு தெரியலை, இருந்தாலும் என்னன்னு தெரியலை. எதுவுமே தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது. புதுசாக ஒரு அரசியலை கவனிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு 3 தனித்திறனை நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? எங்கேயுமே இல்லாத தனித்திறன் இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும்னா? முதல் அடிப்படை ஒழுக்கம். இங்கே எங்கேயுமே எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லாத அளவுக்கு ஒழுக்கம் இங்கே இருக்குது. அதே போல் அறிவு வந்து கொட்டி கிடக்கு. ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு கருத்தை என்கிட்ட இப்போ வந்து இந்த கருத்தை என்கிட்ட ஒரு மாதிரி கேட்டிங்கன்னா நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், அவங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அறிவுபூர்வமாக தான் சொல்லுவாங்க. அறிவு வந்து அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்கு. காரணம் எல்லோரும் படிக்கிறோம். ஆக்சுவலி அதை வந்து நான் எப்படி டெலிவர் பண்ணுறதுன்னு தெரியாமல் யாரோட கிடைப்பான்ற அளவுக்கெல்லாம் இருந்த ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி படிக்கிற ஆட்களும் இருக்காங்க. 3வது என்ன கேட்டிங்கன்னா பாதுகாப்பு தான். அதை விட ஒரு பெண் பிள்ளையாக பாதுகாப்பை விட எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட தவறுதெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னா முதல்ல அவனை ஒரு மரணத்தை கொடுத்துட்டு தான் மற்றதை பார்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இங்கே வந்ததுக்கப்புறமும் நாங்கள் கொடுப்போம், இப்போவும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ற இடத்துல தாண்டி நாங்கள் வேறு இடத்துக்கு போகணும். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர்கிட்டலாம் போகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கூத்தாடி பின்னாடி போன வரத்துக்கு நாங்கள் ஒன்று தமிழர்கள் இன்னும் அவ்வளோ கேவலங்கிட்ட போய் எல்லாருமேலாம் இருக்க மாட்டோம். கேவலம் கட்டவங்க உண்மைதானே இல்லைன்னு இல்லைன்றீங்களா? ஒரு சில அந்த ஒரு துளியில கூட புரிதல் இல்லாமல் நான் நடிச்சேன்னா நாடாளணுன்ற ஆசை வந்து எதுவும் தாண்டி அவர் அனிதா இறப்புக்கு போயிருக்காரு, மீனவர்களுக்காக போராடி இருக்காரு. என்ன பண்ணாரு? இறப்புக்கு போனாரு. சாவுக்கு போயிட்டா அது நல்லதாயிடுமா? சாவுக்கு நான் கூட தான் போவேன். நான் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தானே போனார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுக்கறதெல்லாம் ஒரு நிகழ்வா? படிக்க வைக்கணுமா இல்லை வந்து படித்தவங்களை கூப்பிட்டு விருது கொடுக்கறது நல்லதா? சோறு போட்டு வளர்த்தணுமா இல்லை வளர்த்த பிள்ளை இது ஏன் பிள்ளைன்னு சொல்கிறது நல்லா இருக்குமா? ரெண்டுமே பண்ணணும். ரெண்டுமே பண்ணணும்ல. ரெண்டுமே பண்ணாதானே அது பெற்றவங்களுக்கு அர்த்தம். பொறுக்கி எடுத்தால் ஒரு 10 பேர் ஒரு அரசியல் நல்லா பேசுகிறவங்க இருப்பாங்க. அதை தாண்டி அந்த உறுப்பினர்களை கேட்டால் யாராவது ஒருத்தர் ஒழுங்காக பதில் சொல்கிறாங்களா? யாரும் எந்த பதிலும் சொல்கிறதில்ல. கொள்கை தலைவர் கேட்டால் இவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் மட்டும் போதும்னா அப்புறம் அவரை தான் அரசியல் ஏற்று வரீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவருக்கே முதல்ல அரசியல் பேச தெரியலைங்க. உங்களுக்கே தெரியலண்ணா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கே அரசியல் பேச தெரியல. அவரை நம்பி அவர் பின்னாடி நாங்கள் ஏன் போகணும்? இதுக்கு முன்னாடி இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுக்காக மாற்றாதான் நாங்கள் சித்தப்பாவை பார்த்ததுக்கப்புறம் இவர் வந்தார்னா இவரை நாங்கள் நம்பி போகணும்னு அவசியமே இல்லை. இங்கே எங்களுக்கு எல்லாமே இருக்குது. தேர்தல் வரப்போகுது, 26 தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் பாதிக்கு பாதியான வேட்பாளர்கள் பெண்கள் பாதி ஆண் பாதி, அதுக்கான சரிசமமாக நமக்கான வாய்ப்பும் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி பாதுகாப்பும் கொடுக்குறாங்க. இன்னும் என்ன வேணும்? பெண்கள் ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்ன்ற வரைக்கும் இங்கே கோட்பாடு கொட்டி கிடக்கு. இன்னும் என்ன வேணும்? அப்படியும் ஒரு பார்வை இருக்குல்ல. நன்றி.